ஒரு ட்ராக் வந்து அதிகாரி, இன்னொரு ட்ராக் வந்து பாலிசி மேக்கர்ஸ், அதாவது ஆட்சியர். இது ரெண்டும் கரெக்டாக போனால் அந்த வண்டி ட்ரெயின் நம்ம திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்கள் செயல்படுகிறதா என்று பார்ப்பது தான் நம்முடைய அரசியல்வாதிகளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய சுத்தமே செஞ்சால் கூட அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள், அந்த வழிமுறையை கண்டுபிடிச்சு போட்டோம். தானே மக்கள் போகிறாங்கன்னா மக்களை போய் இதை சார்ந்தப்படுத்தணும், எடுத்து சொல்லணும். எம்ஜிஆர் சட்டத்திட்டத்தை எல்லா அதிகாரிகளும், தலைமைச் செயலாளர்களும், எல்லா சமூக எல்லா அதிகாரிகளும் இந்த திட்டத்தை ஒன்றுமே இல்லையா? ஆனால் திட்டம் வேர்ல்டுக்குள்ள சக்ஸஸ். ஜப்பானில் கூட திட்டத்தை செயல்படுத்துறாங்க, ஒரு முன்னுதாரணமாக செயல்படுத்துகிறாங்க. அப்போ என்ன ஒரு திட்டம் இதுதான் சிசிஎன் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாட்டில் நடக்கின்ற பல்வேறு நிகழ்வுகளை உங்களை கண்முன் நிறுத்துவதால் நிகழ்ச்சியின் நோக்கம். அரசு செயல்படுத்துகிற திட்டங்கள் முழுமையாக மக்களுக்கு செல்கிறதா, அதனுடைய முக்கியத்துவம் குறித்து அரசு அதிகாரிகள் ஒவ்வொரு மாநிலத்திலும் எப்படி செயல்படுகிறார்கள் என்பது பற்றியும், பல்வேறு அரசு சார்பில் நடக்கின்ற பல்வேறு முகாம் பணிகள், பல்வேறு மேம்படுத்தப்பட்ட பணிகள் எவ்வாறு இருக்க வேண்டும், மக்களுக்கான பணிகள் யாரை சார்ந்து அமைய வேண்டும், அரசு அதிகாரிகளும் எப்படியெல்லாம் செயல்பட வேண்டும், எப்படி செயல்படக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் அரசியல்வாதியுமான மருத்துவர் ஸ்ரீதரன் அவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு அரசு அதிகாரி, கலெக்டர், மாவட்ட ஆட்சியர், அவர் மீது மக்கள் கோபம் அடைகிறாங்க. கர்நாடகாவில் அதாவது அரசு அதிகாரிகள் அவர்கள் மீது பல்வேறு விதமான முறைகேடுகளில் ஈடுபட்டுதான் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக மயிலாடுதுறையில் அதாவது ஒரு பச்சிள குழந்தை தவறான சிகிச்சை மேற்கொண்டதாக ஒரு டாக்டர் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். டாக்டர் ரம்யா அவர் மீது நடவடிக்கை எடுத்து நாகப்பட்டினம் மாவட்ட சுகாதார இணை இயக்குனர் பானுமதி உத்தரவு பிறப்பித்திருக்காங்க. தீர விசாரிக்காமல் இது போன்ற நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று அரசு டாக்டர் சங்கமும் மருத்துவர் சங்கமும் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அரசு அதிகாரிகள் இது போன்ற நிகழ்வுகளாவது பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இல்லைனாலும் பொதுவாக அரசு அதிகாரிகள் மீது, அது டாக்டராக இருக்கலாம், இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை பல்வேறு சார்ந்த வல்லுநராக இருக்கலாம், அரசு அதிகாரிகள் எப்படிலாம் செயல்படணும், எப்படி இருக்கணும், மக்கள் சார்ந்த அரசு திட்டங்களை எப்படி மேம்படுத்தணும் என்பது குறித்து விரிவாக சொன்னீங்கன்னா அது பயனுள்ள வகையில் அமையும். ஜனநாயகத்தின் 4 தூண்கள் லெஜிஸ்லேச்சர், ஜுடிஷியரி, ப்ரெஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ். நிர்வாகம் ஒரு தூண், அரசியல் ஆட்சி செய்கின்றவர்கள் அரசியல்வாதி ஒரு தூண், நீதித்துறை ஒரு தூண், பத்திரிகை ஒரு தூண். இந்த 4 தூண் தான் ஜனநாயகத்தின் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 2 ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, அதாவது ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும். 2 பேரும் விதமாக 2 பேரும் ஒரு ரயில் தண்டவாளத்தில் 2 ட்ராக் மாதிரி. கவர்மெண்ட்ங்கிறது ஒரு ட்ரெயின், ஒரு ட்ராக் அதிகாரி, இன்னொரு ட்ராக் பாலிசி மேக்கர்ஸ், அதாவது ஆட்சியாளர்கள். இது 2 கரெக்டாக போனால் தான் அந்த ட்ரெயின் கரெக்டாக போகும். இதுதான் உதாரணம். இப்படி இருக்கும்போது ஒரு ஆட்சியுடைய சிறப்பை கண்ணாடி மாதிரி வெளிப்படுத்த ரிஃப்ளெக்ட் அதிகாரிகளுடைய செயல்திறனை பொறுத்து, அவர் தீட்டுகின்ற திட்டத்தை பொறுத்து. இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் பொதுக்கணக்கு உறுப்பினராக இருக்கும்போது
நாங்கள் வந்து பாராளுமன்றத்தை வந்து விசிட் பண்ணோம். இந்த பொதுக்குழு கணக்கு குழு உறுப்பினர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையிலிருந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அங்கே உள்ள மாநிலங்களுடைய நடவடிக்கைகள் செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது 91-96 காலகட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள்லாம் பாராளுமன்றத்துக்கு ஆய்வு பண்ணுறீங்க. ஆய்வு பண்ணோம். அப்போ ஆய்வு பண்ணும்போது அங்கே இது போன்ற நிகழ்வுலாம் இப்போ நடக்குதா? ரொட்டீன். அப்போ வந்து எங்களுக்கு வந்து அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து பாராளுமன்றம் வந்து திரு வாஜ்பாய் அவர் தான் அப்போசிஷன் லீடர். அவர் தான் மத்திய பொது கணக்கு குழு தலைவர், பப்ளிக் ஆடிட் கமிட்டியினுடைய பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டியுடைய சேர்மன் யூனியன் கவர்மெண்ட். இப்போ நாங்கள் ஸ்டேட் வந்து பப்ளிக் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி, நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிஎஸ்சி வந்து அங்கே போகிறோம். அங்கே போய் கேட்குறோம் மத்தியில் உள்ள பொது கணக்கு எப்படி செய்யப்படுது அப்படின்னா கேட்கும்போது அப்படி கேட்டுட்டு இருக்கும்போது இப்படி உரையாடலில் நான் சும்மா இருக்க மாட்டாங்க வாஜ்பாய் சார்கிட்ட, சார் நாங்கள் பொதுக்கணக்கு ஆய்வு பண்ணும்போது சில அதிகாரிகளில் ரொம்ப அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்யலையே, அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உடனே பனிஷ் பண்ணணும், அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதுக்கு இன்னும் பகல் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சிரிச்சுட்டு, யுவர் ஜாப் இஸ் நாட் டு ட்ரான்ஸ்ஃபர் அன் ஆஃபீஸர், யூ ஆர் அ பாலிசி மேக்கர் அப்படின்னா, ஒய் யூ ஆர் கம்மிங் டவுன், யூ ஆர் அப் மேன் அப்படின்னு சிரிச்சார். ஒரு எம்எல்ஏவோ தேர்ந்தெடுக்கிற மக்கள் பிரதிநிதிகள் பாலிசி மேக்கர்ஸ், திட்டங்களை தீட்டுறது. இந்த இடத்துக்கு இந்த டேம் வேணும், இந்த டேம் 100 கோடி ரூபாயில் கட்டணும், இந்த டேமை கட்டினா 4000 ஏக்கர் பாசனம் பெறும், அதனால் இவ்வளோ விளைச்சல் உண்டாகும், அதனால் இத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், இத்தனை ஊர் பயன்பெறும், இத்தனை விவசாய பொருள்கள் விளையும், விவசாயத்துக்கு இவ்வளோ நல்லது. இப்படி செய்கிறது தான் உங்களுடைய வேலை, நம்மளுடைய வேலை. அதை செயல்படுத்துறது அதிகாரிகள். ஆனால் நம்ம போய் அந்த அதிகாரி பனிஷ் பண்ணுறதுக்கு எதுக்கு நீங்கள் பவர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சார். நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு பதில் இருந்தது. அது எனக்கு ஒரு விழிப்புணர்வாக இருந்தது. இது ஒரு பக்கம் இப்போ இருக்கின்ற போது அப்போ நினச்சிக்கிட்டேன் அதனால் நம்ம திட்டங்களை தீட்டி அந்த திட்டங்கள் செயல்படுகிறதா என்பது பார்ப்பது தான் நம்முடைய அரசியல்வாதிகளுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய வேலை. அந்த அரசியல் சட்டத்தில் தெளிவாக அதை கொடுக்கு. இந்த திட்டங்களை அதிகாரிகளை செலுத்தி திறம்பட செயல்பட்டு அந்த திட்டங்கள் மக்களை சிதறாமல் சென்றடையும் போது அந்த ஆட்சிக்கு நல்ல பேர் ஏற்படும். ஆகையினால அந்த ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் இணைந்து செயல்பட வேண்டும். அந்த அதிகாரிகள் செய்கின்ற வேலையினுடைய அந்த சக்சஸை பொறுத்து தான் இந்த அரசாங்கத்துடைய பொதுமக்கள் மத்தியில் நற்பெயர் ஏற்படும். மக்கள் பிரச்சனைக்காக அந்த தெலுங்கானா மாவட்ட ஆட்சியரையும் அவர் கூட போன அதிகாரிகளையும் அங்கே உள்ள கிராமத்தில் உங்களை அடித்தவர்கள் நியூஸில் பார்த்தோம். கர்நாடகாவில் லோக் ஆயுக்தா அறிவுரையின் பெயரில் அங்கே ரெய்டு நடந்தால 8 அதிகாரிகளை நடத்துறதுல 28 கோடி ரூபாய்க்கு மேலே பொருளும் பத்திரங்களும் கைப்பற்றப்பட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி மயிலாடுதுறையில் ஒரு மருத்துவத்தில் பிரச்சனைன்னு சொல்லி அந்த மகப்பேறு மருத்துவரை இந்த ஜேடி ஆக்டின் ஒரு அதிகாரி, அவர் தான் அந்த மாநிலத்துடைய அதிகாரி, அந்த சம்மந்தப்பட்ட அவரை வந்து இவங்க மருத்துவ சங்கங்கள்லாம் கூடி சேர்ந்து நீங்கள் பண்ணுறது தவறு, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரில் வந்தது. அது உண்மைதான். எந்த ஒரு அதிகாரியும் ஒரு மருத்துவர்கள் என்னன்னா அதான் இந்த ஜேடி ஆக்டுங்கிறவர் ஒரு மருத்துவர், ஒரு நான் மெடிக்கல்னு பரவாயில்ல, ஒரு மருத்துவருக்குன்னு ஒரு மருத்துவ அதிகாரி இருக்குன்னு யாராக அரசு அதிகாரிகளுக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்கு. கோட் ஆஃப் ரூல்ஸ், சர்வீஸ் ரூல்ஸ், கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கு. அதாவது ப்ரொசீஜர் டூ ப்ராசஸ் ஆஃப் லா. எதை எடுத்தாலும் ஒருத்தர் குற்றமே செஞ்சாலும் கூட அதுக்குன்னு ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறையை கடைபிடிச்சு ஒருத்தன் குற்றம் செய்தாலும் மக்கள் போராடினா மக்களை போய் நீங்கள் சாந்தப்படுத்தணும், எடுத்து சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த உடனே டக்குன்னு மக்கள் சத்தம் போடுறாங்க அப்படின்னோடனே அந்த அதிகாரியை போய் நீங்கள் விசாரணையே பண்ணாமல் சஸ்பெண்ட் பண்ணுறது சட்டப்படி குற்றம். அதாவது தீவிர விசாரணை செய்து அதுக்கு வாய்ப்பு கொடுத்து விசாரணை செய்து அந்த அவங்க பக்கம் நியாயத்தை கேட்டு எதிர்ப்பு நியாயம் கேட்டு அப்புறம் நம்ம முடிவு வரணும். அப்போ தான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எழுத்தையும் கவிழ்த்தையும் நடவடிக்கை எடுத்தால் அங்கே உள்ள நோயாளிக்கு யார் பதிப்படுறாங்கல்ல, இப்படி ஒரு அதிகாரி வச்சிருக்கல. அது யாரு கேட்ட பேர்
அரசாங்கத்தை கட்டலாம். அரசாங்கத்துக்கு நாளைக்கு ஆட்சியாளர்கள் தான் நாளைக்கு ஓட்டு கேட்கும் போது தான் கட்ட போயிடும். அதனால இப்போ ஆட்சியாளர்களும் இப்படிப்பட்ட ஒரு சில அதிகாரிகள் தான் வந்து ஆட்சிக்கு எவ்வளோ பெரிய திறமையான ஆட்சிகள் செஞ்சாலும் நம்ம விடிய விடிய மக்களுக்காக பாடுபட்டு நம்ம திட்டங்களை தீட்டி நம்ம வந்து மக்களுக்கு வந்து நம்ம சேவை செய்யணும் அப்படின்னா தான் நம்ம அடுத்த ஒரு தேர்தலில் நம்ம சந்திக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் அந்த அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகள் அதை உணரணும். ஏன்னா அதிகாரிகளுக்கும் வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட் இருக்கும், நாளைக்கு அந்த கவர்மெண்ட் இருக்கும். அதிகாரிகள் ரிட்டையர் வரைக்கும் அதிகாரிகள் தான், அவங்களுக்கு அது மாதிரி பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அது பிரச்சனை. ஆனால் அதிகாரிகள் வந்து ஒரு சில அதிகாரிகள் பாராட்டத்தக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் வால்பாறையில் எம்எல்ஏ இருக்கும்போது 150 ஆண்டுகளுக்கு மேலே உள்ள மரங்கள், அப்புறம் சிங்கவால் கூடு, இதெல்லாம் இருந்தது. ஃபாரஸ்ட் தனியார் இடம் தான், ஆனால் இயற்கை ஈக்கோ சிஸ்டம், அந்த இயற்கை எழில் கொண்டு அந்த இடத்த அதிகாரிகள்லாம் என்ன செஞ்சு அதை அந்த பெட்டிஷன் போட்டு அதை வந்து அவங்க வந்து அதை அழிச்சிட்டு பிளாட்டு போட்டு அந்த இயற்கையை அழிச்சிட்டு பிளாட்டு போட்டு கமர்ஷியல் இடமா பண்ணதுக்கு இல்லை நடவடிக்கை எடுத்தாங்க. இடத்துடைய உரிமையோட அனுமதியோட உண்மையாக இல்லாமல் பண்ண முடியாது. உண்மையோட தான் பண்ணுறாரு. அதிகாரிகள் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அப்போ நான் எம்எல்ஏ இருக்கும்போது நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி 5-6 செக்ரட்டரிட்ட எல்லாம் வால்பாறைக்கு வந்து அதை உடனே அந்த சோலையை அந்த ஃபாரஸ்ட்டை வந்து டீஃபாரஸ்ட் பண்ணி அழித்து தரமட்டமாக்கி மண்ணாக்கி அந்த சோலையெல்லாம் அழிச்சிட்டு அந்த அழகெல்லாம் கெடுத்து அந்த ஈக்காலஜிலாம் அழிச்சிட்டு இது பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ எல்லா அதிகாரிகளும் அந்த செக்ரட்டரி பார்க்கலாம் எல்லாம் ஆர்டர் ஆயிடுச்சு, பாஸ் ஆகிடுச்சு. நானும் அசம்பிளியில் காணொலி 23 போட்டு பார்த்தா ஒன்றும் நடக்கலை. பயங்கர இன்ஃப்ளூயன்ஸ், அந்த ஓனர் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனால் கொடுத்து இப்போ கடைசியில் சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலர் அவர் வந்து, சார் அப்போ என்ன டாக்டர் உங்களுக்கு வரீங்க, உங்கள் தூதே எம்எல்ஏ, ஆனால் எல்லாருமே உங்களுக்கு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தவிர எல்லாருமே அதை வந்து அந்த ஃபாரஸ்ட்டை அழிக்கணும், அதை பண்ணுறது சரிதான் சொல்லி எல்லாருமே கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே ஒரு சிக்குவால் குரங்கு, அங்கே ஒரு அழகாக இருக்கும், அந்த டவுனுக்கு போகிற ஒரு என்ட்ரன்ஸ் கேட் மாதிரி ஃப்ளவர் கார்டன் மாதிரி இருக்குது, அதை எப்படி சார் அழிக்கிறதுக்கு மனசு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிக்சர் பண்ணேன். என்ன நடக்கும்னு சொல்லி, சரி டாக்டர் நான் பார்க்குறேன் அப்படின்னா, நான் சிஎம்டி சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்கிறேன் சார் என்னுடைய எதிர்ப்பை சொல்லிட்டேன், ஏன்னா என்னைய மீறி அது போயிடுச்சு, இருந்தாலும் தொகுதி உறுப்பு சட்டமன்றம்னால நான் சொல்கிறேன் அப்படின்னு. பொண்ணும் பொருளும் பார்க்குற அந்த காலகட்டத்தில் நீங்கள் மண்ணையும் எனக்கும் நீங்கள் எம்எல்ஏ ஆமாம் எனக்கும் வந்து அதெல்லாம் அந்த பிளாட்டோ அந்த கமர்ஷியல் இடத்துல எனக்கும் ஒரு பொண்ணு தரேன்னு சொன்னாங்க. நான் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு சிவ செடி பார்த்து இதை அழிக்கக்கூடாது, இந்த வனத்தை அழிக்கக்கூடாது, இந்த இயற்கை அழிக்கக்கூடாது, இந்த அரிய வகை வனவிலங்குகளை அழிக்கக்கூடாது, இந்த இடத்த வந்து நீ கமர்ஷியலுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய எதிர்ப்பை சொல்லிட்டு வந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தோடனே பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்குங்கிறத அங்கேயே நீங்கள் நிலையாடிட்டீங்க. வந்த உடனே அவர் சிஎம் ஜெயலலிதா மேடம் போய் பார்த்து, இந்த தொகுதி எம்எல்ஏ மட்டும்தான் சப்போர்ட்டாக இருக்கு, மற்ற எல்லா அரசியல்வாதியும் உங்கள் ஆளுங்கட்சி எல்லாருமே அந்த இடத்த கமர்ஷியல் பண்ணலாம் அடிச்சலான்னு சொல்லி அந்த ஓனருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க. மேடம் இது வந்து எம்எல்ஏ சொல்கிறாரு, இதோடைய இயற்கை அழகு கெட்டு போயிருன்னு சொல்கிறாரு அப்படின்னு நான் சொன்னதை பிசிஎம் சொல்லி அப்படியே நின்றுச்சு, அப்படியே தடுக்கப்பட்டு விட்டது. இன்று வரையும் அது அப்படியே இருக்குது, அழகு நிறுத்தப்பட்டு விட்டது. இப்படியும் நல்ல அதிகாரிகள் இருக்கிறார். முன் உதாரணமாக நல்ல அதிகாரி இருக்கிறார். அது நீங்கள் வந்து பணிபுரிந்த அந்த 91-96 காலகட்ட சட்டப்பேரவை உறுப்பினர் காலகட்டத்தில் அது போன்ற அதிகாரிகள் இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், சத்துணவு திட்டத்தை சொல்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வரும்போது எல்லா அதிகாரிகளும் தலைமைச் செயலாளர் எல்லா சமூக நலத்துறை எல்லா அதிகாரிகளும் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு சாத்தியமில்லை. ஜெயலலிதா அவர் வந்து சத்துணவு திட்டத்தில் தான் முதலாக பொறுப்பில் இருந்து அப்போ எம்ஜிஆர் சொல்லிட்டாங்க, ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து அருமையாக சொன்னது. அப்போ எல்லாருமே வந்து எல்லா அதிகாரிகளும் 5-6 ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சிஎம் எம்ஜிஆர் பார்த்து மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வந்துடும், அரசு நடத்த முடியாது, பணமே இல்லை, இந்த திட்டம் செயல்படுத்த முடியாது, இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் உங்களால் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு தொடர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ராமாவரத்தில் எல்லாம் வந்துருக்கு. அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, நான் குழந்தையாக இருக்கும்போது என்ன கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுருந்தோம்,
அதே உணர்வுல தான் நான் இப்போ அந்த குழந்தைகளை பார்க்குறேன். என்ன அரசாங்கத்துக்கு நிதி நெறி ஏற்பட்டாலும் இந்த சத்துணவு திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, ஐயா உங்களுடைய உன்னதமான எண்ணத்தை நாங்கள் பாராட்டோம். ஆனால் அரசு அதிகாரிகளாக நாங்கள் சொல்ல வேண்டியது சொல்கிறோம். எங்களுடைய நாலேஜ் எத்தனை போயிடும். இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அந்த ஃபைலில் எழுதியிருப்போம், இந்த திட்டம் இவ்வளோ பொருளாதாரம் வேணும், ஃபைனான்ஸில் நம்ம அரசாட்சியில் பண்ண முடியாது, மற்ற திட்டங்களை நின்று போயிடும், சம்பளம் கொடுக்க முடியாது, அப்படி இப்படி எல்லாமே சொல்லி எழுதியிருக்காங்க. எங்களுடைய ரிப்போர்ட்ஸ் வந்து நாங்கள் வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாதுங்கிறத எங்களுடைய கருத்துவாக சொல்லியிருக்கோம். சிஎம் காந்து கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்தியாவில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சரி கல்வி அமைச்சர் கூப்பிடு அப்படின்னு சொல்லி. அப்போ கல்வி அமைச்சர் ஆமாம் அரணாயகம் மினிஸ்டர் கல்வி அமைச்சர். அப்போ அந்த அதிகாரிகிட்ட திருப்பி எம்ஜிஆர் கேட்டிருக்காரு, இந்த ஃபைல் எடுத்து கல்வி அமைச்சர் ஒப்புற கொடுத்துருக்காரு. கல்வி அமைச்சர் திட்டத்தை தொடங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் என்னென்ன சாராம்சம் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சரி கொஞ்சம் இருங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் வர சொல்லுவோம். அமைச்சர் வந்து சாதகத்தை அம்சத்தை சொல்றாங்க, அதிகாரி வந்து பாதகத்தை சொல்றாங்க. சாதகம் எம்ஜிஆர் கொஞ்சம் இருங்க, எல்லாம் உட்காருங்க, அவர் அமைச்சர் வரட்டும் அப்படின்னு அமைச்சரை விட்டு 2 அமைச்சர் வந்துட்டாரா. ஸோ கல்வி அமைச்சர் உட்காந்துக்கிட்டு மற்ற அதிகாரிகள் உட்காந்துட்டு எம்ஜிஆர் கேட்டிருக்காரு, என்ன அரங்கநாயகம் இவங்க அதிகாரிகளாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் அதை செய்யலான்னு சொல்கிறீங்க, என்ன கரெக்ட் பிக்சர் எனக்கு தெளிவாக சொல்லுங்கள், எது சாத்தியம் சாத்தியம் அரங்கநாயகம் சொல்லியிருக்காரு. தலைவர் ஒரு மாணவனுக்கு, அதாவது சில்ட்ரன் சைக்காலஜி பிரகாரம் குழந்தைகள் மனநல ஆரோக்கியத்தின் அடிப்படையில் இந்த வயசுல தான் மூளை வளர்ச்சி அதிகமாகும். இந்த வயசுல சத்தான பொருள்களை அந்த சிறுவர்களுக்கு கொடுக்கும்போது தான் அவர்களுக்கு மூளை வளர்ச்சி அடையும். 12 வயசு வரைக்கும் ஊட்டச்சத்தை கொடுக்கும். அப்படின்னா தான் அந்த குழந்தை ஒரு வலுவான மூளை வளர்ச்சி உள்ள ஒரு சுகாதாரமான ஒரு வாழ்வை நோக்கி அடுத்த அடலசன் அதாவது குழந்தை பருவத்திலிருந்து சிறுவயது பருவத்திலிருந்து விடலை பருவத்திற்கு மாற முடியும். இது வந்து ஒரு பேஸ். நம்ம செய்வது சமுதாய சீர்திருத்தம் மட்டுமல்ல, மனிதாபிமான ஒரு செயல், ஒரு மருத்துவ ரீதியாக இது வந்து செய்யறது. இதை நான் கேட்டிருக்கேன். ஆரோக்கியமான மாணவனுக்கான உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்னு பார்த்த உடனே எம்ஜிஆர் போய் பார்த்துக்க அதிகாரிகள் பார்த்துக்க அப்படி பார்த்துட்டு சிரிச்சிட்டு ரைட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன், திட்டத்தை செயல்படுத்துங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எதுனால தான் நான் பார்த்துக்கிறேன், உடனடியாக நிறைவேற்றி காட்டுங்க, இதை நிறைவேற்றி முடியல. அதே மாதிரி நிறைவேற்றி பணமே இல்லையா, ஆனால் இந்த திட்டம் என்ன வரைக்கும் வேர்ல்டுக்குள்ள சக்ஸஸ். ஜப்பானில் கூட இந்த திட்டத்தை செயல்படுத்துறாங்க. எவ்வளோ ஒரு முன்னுதாரணமாக செயல்படுத்திருக்காரு. அப்போ என்ன ஒரு திட்டத்தை, இதுதான் அரசியல்வாதி தொலைநோக்கு பார்வை அவருக்கு அதிகம். அந்த அதிகாரி அப்படியே அதிகாரிகள். அப்போ இந்த அதிகாரிகளுக்கு வந்து அந்த மாதிரி சிந்திக்க தெரியாது. இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ற அதிகாரிகள் இருக்காங்க.